ஹலோ எவ்ரிஒன். இப்போ வந்து 6ஆம் வகுப்பு அறிவியலில் கூடுதல் தகவல்களில் நம்ம டாக்டர் ராஜேந்திர சிங்கை பற்றி பார்த்துருந்தோம். இந்தியாவின் நீர்மனிதன்ட்டு. இப்போ அவர் பெற்ற விருதுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காருண்டு. 2001 ராமன் மகசேசே விருது 2001 வாங்கியிருக்காரு. 2005 ஜம்னாலால் பஜாஜ் விருது 2015ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் நீர் விருது. ஸ்டாக்ஹோம்னா என்னென்னா நீருக்கான நோபல் விருது தான் ஸ்டாக்ஹோம் நீர் விருது என கருதப்படுகிறது. 2016 அகிம்சா விருது. இதெல்லாம் பெற்றது யாருன்னா டாக்டர் ராஜேந்திர சிங். இவர் இந்தியாவின் நீர் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள்னால நான் ஃபாஸ்ட்டு மெயினானது மட்டும் சொல்கிறேன். வேதியியலாளர் மஞ்சளை இயற்கை நிறங்காட்டி என அழைக்கிறார்கள். மஞ்சள் நிறம் இயற்கை நிறங்காட்டி. நெக்ஸ்ட்டு உயிரியல். அதில் அழகு உள்ள தாவரங்கள் வாழும் உலகத்தை பற்றி பார்க்குறோம். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளருமா. எந்த தாவரம்னா விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு எவ்வளோ கிலோகிராம் இருக்குன்னா 45 கிலோகிராம். எந்த தாவரத்தினுடைய இலை விக்டோரியா அமேசோனிக்கா. இது நீரில் வாழ்கிறது. எடை 45 கிலோகிராம் எடையோ அல்லது அதற்கு இணையான ஒருவரையே தாங்கும் தன்மை கொண்டது. இந்த இலை விக்டோரியா அமேசோனிக்கா அதனுடைய மீட்டர் விட்டம் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும் அது. நெக்ஸ்ட்டு 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் எதுனா மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் தான் தார் பாலைவனம் ஆகும். இதன் பகுதிகள் ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது. எதுனா இந்திய பாலைவனமாகிய தார் பாலைவனம். நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் தான் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது. எந்த காடுனா அமேசான் மலைக்காடு. இது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை தான் உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. எந்தன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு உலகின் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். இதனுடைய நீளம் 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. நைல் நதி 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி ஆகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் ஆகும். உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. இது எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய கிலோமீட்டர் பார்த்துடுங்க 6650. இந்தியாவில் உள்ள நீளமான நதி கங்கை நதி தான் சொல்கிறோம். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் பூங்கா. பென்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் பூங்காவில் எதுனா பென்குவின் தான். பென்குவின் பறவைகள் பனிக்குட்டிகள் நிரம்பிய பெரிய கண்ணாடி கூண்டுகளில் வச்சு அது எந்த டிகிரி செல்சியஸ்னால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. எதுனா பென்குவின். எந்த நாட்டில் உள்ள சிங்கப்பூரில் எந்த பறவைகள் பூங்கா? ஜுராங். அந்த பேர் ஜுராங் பறவைகள் பூங்கா. நெக்ஸ்ட்டு கோடைக்கால உறக்கம்னா என்னென்னா சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலை தான் கோடைக்கால உறக்கம் எனப்படுது. எடுத்துகிட்டு நத்தை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கங்காரு எலி. இவை எப்பொழுதும் நீர் அருந்துவது. நீர் எப்பொழுதும் குடிக்காது. தான் உண்ணும் உணவிலிருந்து தான் உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்கிறது. எதுனா கங்காரு எலி. நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் தினந்தோறும் குறைந்தது 2 லிட்டர் நீர் அருந்த வேண்டும். 2 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டுமா, அருந்த வேண்டும் ஒரு மனிதன் தினந்தோறும்.
நெக்ஸ்ட்டு சூரிய திரைப்பூச்சு தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைத்து விடுவதால் வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. ஆரஞ்சு பழங்களை விட நெல்லிக்கனிகளில் வைட்டமின் சி 20 மடங்கு அதிகமாக உள்ளது. ஆரஞ்சு பழங்களை விட நெல்லிக்கனிகளில் வைட்டமின் சி 20 மடங்கு அதிகமாக உள்ளதாம். முருங்கை இலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளன. இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. இதெல்லாம் முருங்கை இலையில் இதெல்லாம் இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளன. உலக அளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் நடைபெறுகிறது. 80% முருங்கை இலைகளை இறக்குமதி செய்யும் நாடுகள் எதுனா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலகளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. உடல் பருமனில் இந்தியா உலகளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது நமது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பாகும். இது 2.8 மில்லிமீட்டர் நீளமுடையது. அங்கவடி எலும்பு 2.8 மில்லிமீட்டர் நீளமுடையது. நமது உடலில் நீளமான எலும்பு எதுனா தொடை எலும்பு ஆகும். மிகச்சிறிய எலும்பு உள்காதில் உள்ள அங்கவடி, நீளமான எலும்பு தொடை எலும்பு ஆகும். குழந்தைகள் பிறக்கும் போது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும்போது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. எனவே முதிர்ச்சியடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன. குழந்தைகள் பிறக்கும்போது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்றுப் பைகள் உள்ளன. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்றுப் பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிகளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிகளவு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்தில் 72 முதல் 80 வரை இருக்குமா. நம்ம ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 72 முதல் 80 வரை இருக்கும். மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறதாம். மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை நம்ம வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட், நமது உடலில் 70% நீர் உள்ளது. தண்ணீர். நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் 85% நீர் உள்ளதாம். கொழுப்பு செல்களில் 15% நீர் உள்ளது. உலக அளவில் காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்காளம் மட்டும் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. எதுனா மேற்கு வங்காளம் மட்டும் இந்திய சணல் உற்பத்தி எங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 50% விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. உலக உணவு தினம் அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. மூலிகை தாவரத்தின் தமிழ் பெயர், தாவரவியல் பெயர், குடும்பம் பார்க்கலாம். துளசி ஆசிமம் டெனுயிஃப்ளோரம், குடும்பம் லேமியேசி. நெல்லிக்கு ஃபிலாந்தஸ் எம்பிலிகா, ஃபிலாந்தேசி, குடும்பம். குப்பைமேனி அகாலிஃபா இண்டிகா, யூபோர்பியேசி, குடும்பம். வில்வம் ஏகில் மார்மிலாஸ், ரூட்டேசி, குடும்பம். பிரண்டை சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ், வைட்டேசி, குடும்பம். சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ், வைட்டேசி, குடும்பம். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஆல்.